இன்னைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா. சரிங்க. உடம்பு சரியில்லாதனால ஏதோ ஒரு சுடுதண்ணியாவது வச்சு தருவீங்களான்னு பார்த்தா ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்க. டிவி மட்டும் ஜம்முன்னு பார்த்துட்ருக்குறீங்க. நான் ஏதோ முடியலையே அப்படின்னு படுத்துருக்குறேன். என்ன முடியலம்மா? முடியலன்னு படுத்துருக்கேன். சளி பிடிச்சிருந்தது. சளி பிடிச்சா சளிக்கிற மாதிரி இருந்தது, முடியல. சரி ஏதாவது சளிக்கு ஒரு மாத்திரை வாங்கி போட்டு நாளை காலையில் சரியாக போயிடுது. இப்போ நான் வந்து ஒரு உடம்பு சரியில்லைன்னா எத்தனை தடவை கேட்குறேங்களே, ஒரு அனுசரணையாக கேட்க. காப்பி வேணுங்கிறியா, டீ வேணுங்கிறியா? சொல்லுமா. இருங்க, நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க. இப்போ 2 பேர் தான் இருக்கிற வீட்டில். இப்போ வந்து 2 பேர் இருக்கிற வீட்டில் இப்போது ஒரு அனுசரணையாக இருக்கணுமில்ல. அந்த அனுசரணை வந்து எங்கிட்ட தான் இருக்குது. பாவமே ராஜா சாப்பிடு சாமி அப்படிங்கிற. நான் பேசுறது மட்டும் கம்முனுங்க. இப்போ சாப்பிடுங்க சாமி, எதுவும் உடம்பு சரியா சாமி, அங்கே வலிக்குதான் இங்கே வலிக்கும் அப்படின்னு ஒரு அனுசரணையாக கேட்குறேன். நீங்கள் எதையும் கண்டுக்காமல் அந்த படம் போட்டாப்புல இருந்து அப்படியே நின்ன இடத்துல அப்படியே இருக்கிறீங்க. நான் அப்படியே இருந்து முடியாமல் இருக்கிறேன். அந்த ஏதோ ஒரு டீ காஃபி ஏதோ வேணுமா சாமி, உனக்கு சுடுதண்ணி வேணுமான்னு ஒரு வார்த்தை கேட்டால் பரவாயில்ல. அப்படி கேட்க மாட்டேங்கிறீங்களா? ஏமா சளி பிடிச்சதுக்கு இருக்குது. இப்போ பொம்பளையில் கொண்டுனா ஆம்பளை கண்டுக்கிறதுல. இதே வந்து ஆம்பளைக்குன்னா பொம்பளை தாங்கி தாங்கி பார்க்குறாங்க. என்ன சாமி என்ன சாமின்ட்டு, நல்லா இல்லையா சாமி அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் தாங்கி பார்த்து அதை சாப்பிடுவேன். நல்லா பார்க்கலீன்னா வாரமான எப்படி பணம் சுண்டுறது? நான் பணம் சுண்டுனா தான் நீங்க எல்லாம் நடக்க இருக்குது பாருங்க. பணம் சுண்டன்னு சொல்லல, இருந்தாலும் வந்து ஒரு உடம்பு சரியில்லை ஒரு வார்த்தை ஒரு அனுசரணையா கேட்கணும் பொம்பளையில. அந்த அனுசரணையே இல்லைங்க. எப்படி நீங்க பாட்டு ஜாலியா டிவி பாக்குறதே தான் காலையில. என்னவோ ஒரு நாள் சனிக்கிழமை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள் லீவுன்னு கொஞ்சம் நேரம் ஏதோ உட்கார்றதுல சும்மா அழுகிட்டே இருக்க முடியும் உங்ககிட்ட இல்லைங்களே. இன்னைக்கு வேற ஒரு உரம்பரை வந்தது, நான் பிரியாணி பண்ணி போட்டாச்சு. எனக்கு வந்து போட்டாச்சு, முடியல. அப்புறம் போய் படுத்து ஏன் சாமி படுத்துட்டேன். பிரியாணி போட முடியுதம்மா? பிரியாணி ஒரு உரம்பரை இருக்கும்போது பிரியாணி போடுறது எப்படி? அவங்களுக்கு வந்து ஏதோ பண்ணி கொடுக்கணும். உங்கள் பையன் ஆசையாக வந்திருக்கிறா, ஒரு 10 நாள் ஆச்சு வந்து வீட்டுக்கு வராமல் வந்திருக்கானா, அவனுக்கு பிரியமாக செய்யணுமல்ல. வேணான்னு சொன்னாமா? பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எனக்கு கொஞ்சம் நல்லா இல்லைன்னா ஏன் சாமி உனக்கு என்ன வேணும், சுடுதண்ணி இது வேணுமா, இல்லை தைலங்க இது மாத்திரை இது வேணுமா, ஏதாவது வேணுமா, ஒரு அனுசரியான. இப்போ நான் நீங்கள் படுத்த உடனே கேட்கறனால ஒரு ஆம்பளை கிட்ட இந்த மாதிரி ஒரு வரமாட்டேங்குது ஒரு அனுசரணையான வார்த்தை. நிறைய இருந்ததுனாலதான் இருக்குது. பிரியாணி போட்டவங்க ஒரு டீ போட முடியாதா? பிரியாணி போட முடியும், டீ போட முடியாது. இதெல்லாம் வேணும்னே பண்ற வேலை. இதெல்லாம் வேணும்னே அதாவது வேணும். இவங்க 2 மணி நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கு, இவன் டிவி பார்த்துட்டு இருக்கு, நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்குது அப்படிங்கிற நினைப்பெல்லாம் இல்லை சாமி. அதெல்லாம் உண்மை. ஒரு சுடுதண்ணியா வேணுமா, நான் முடியாம அப்படியே இருந்து படுத்தே கிடக்கிறேன். ஏன் சாமி உனக்கு சுடுதண்ணி வேணுமா, ஏதோ தைலம் வேணுமா, ஏதோ ஒரு மாத்திரை வேணுமான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். சரி அதெல்லாம் பேச்சு விடுங்க. இப்போ அந்த மாதம் பெட்டி என்னமோ ரங்கராஜா சமையல் மாஸ்டர் விசாரிச்சாங்க. எனக்கு யாருன்னு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு அவர் நல்லா தெரியுமா? நான் பார்த்ததில்ல. யூடியூப் சேனல்ல பார்த்துருக்கிறேன். சேனல்லையா? ஆமாம், யூடியூப் சேனல்ல எல்லாம் வந்திருக்காரு, பார்த்துருக்கிறேன். சரி. அப்புறம் அவர் பெரிய சமையல்காரர் தான். அமெரிக்கா சமையல்காரரு. அமெரிக்கா சமையல்காரர்? ஆமாம், அமெரிக்கா சமையல்காரர் தான். இல்லை ஏதோ 10,000 ரூபா கொடுத்ததுன்னா சமையலுக்கு வருவாங்களா? 10,000 ரூபாய்க்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் கூட வரமாட்டான். டேபிள் துடைக்கிற போகிறேன் அந்த பையன் கூட சமையல் செய்துறீங்க, அவன் கூட வரமாட்டான் இந்த காலத்தில். சரி பேச்சு விடுங்க. அப்போ அவர் யாருன்னு கேட்குறியா? அதுதான் கேட்டேன். அவர் அமெரிக்கா சமையல்காரருன்னா அவர் தனியாக ஹெலிகாப்டரே வச்சுருக்காரு. ஆமாம், ஹெலிகாப்டர் வச்சுருக்காரு. இப்போ மெட்ராஸ் போகணும், கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸ் போகணுன்னா அவரே போயிடுவார். என்ன சூர்யா வீட்டுக்கு நடிகர் இருக்காங்க, சூர்யா வீட்டுக்கு, நடிகர் சூர்யா வீட்டுக்கு, ஆமாம் சூர்யா வீட்டுக்கு, விஜய் வீட்டுக்கு, எல்லா விஜய் வீட்டுக்கு, அது பெரிய நடிகர் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு பெரிய டைரக்டர் இருக்காங்க, அவங்க வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் அவர் தான் போகிறதா கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்ததும் இல்லை ஒன்றும் இல்லை. இன்னும் அப்போ அதிலிருந்து தெரிஞ்சுக்க அவர் எப்பேற்பட்ட. அப்புறம் தனி ஹெலிகாப்டர் வச்சிருக்காருன்னா அவங்க டீம் எத்தனை பெரிய டீமாக இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. தெரிஞ்சா சொல்லுங்க. மாதம் பெட்டி அவங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடணுமா அவரை? அதனால தான் இவ்வளோ இதாக கேட்குறேன். இல்லைன்னு நான் கேட்பேனா? எதுக்கு ஒரு 5 கோடி தான் ரெடி பண்ணி வைக்க சொல்லு. அந்தளவுக்கு செலவு இதோ 10,000 20,000 முடியும். 5 கோடி செலவு பண்ணால் ஒரு ஊருக்கே நம்ம விருந்து வச்சு விட்டுறலாம். அங்கே உங்களுக்கு ஃபேமஸாக இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய ஆள்கிட்ட பண்ணோணுமல்ல அவங்க பன்னெண்டு சம்பாரிச்சு காசு வச்சு என்ன பண்ண போகிறாங்களாம்மா? எல்லாம் பஞ்சாயத்து கல்யாணம் செலவு பண்ணுறது எதுக்கு செலவு பண்ணுறாங்க? பேருக்கு தான் பண்ணுறாங்க எல்லாருமே. அது மாதிரி இவன் பண்ணுது. நான் சொல்லிக்கிற விடுங்க. என்ன சொல்லிக்கிற விடுங்க? சும்மா ஆகாவளி பேத்து பேசி. நான் சொல்லிக்கிற விடுங்க. போய்